ஹலோ அண்ட் வெல்கம் டு எம்பாப். ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட கான்ட்ரவர்சிஸோட டைரக்டர் சுதா கொங்கரா அவர்களுடைய படம் பராசக்தி ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா இது சிவகார்த்திகேயனோட 25வது படம். அண்ட் இதில் ரவி மோகன் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டாக வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. பட் எனக்கு பர்சனலாக இந்த படம் எதுக்கு ஹைப் ஆச்சுன்னா இதோடைய சப்ஜெக்ட் லைன் தான். 1960s ஹிந்தி இம்போசிஷனுக்கு எதிராக தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்கள் அண்ட் அதில் மாணவர்களுடைய பங்களிப்பு அண்ட் பொள்ளாச்சியில் நடந்த கலவரங்கள், அதை சுற்றி நடந்த பாலிடிக்ஸ் அப்படின்றத பற்றி பேசுகிற படம் தான் இது. இந்த படத்தில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன ஒர்க் ஆச்சு ஒர்க் ஆகலை அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். படத்தோட ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 விஷயம் இருக்குது. படத்துடைய ஓப்பனிங் சீக்வன்ஸ், ஒரு ட்ரெயின் ப்ரொட்டஸ்ட் நடக்கும், அதில் ஹீரோ அண்ட் வில்லனுடைய இன்ட்ரடக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது ப்ரீ இன்டர்வல் ஸ்டேஜிங் அண்ட் இன்டர்வலுடைய அந்த ஒரு எக்ஸிக்யூஷன், ஒரு டென்ஷன் பில்ட் பண்ணி அதை ஒரு ட்விஸ்டோட முடிச்சு அந்த இன்டர்வல்ல ஒரு ஹீரோக்கான எலிவேஷன் சீன் வச்சு முடிச்சிருப்பாங்க. அண்ட் மூணாவதா படத்துடைய லாஸ்ட் 20 மினிட்ஸ் ரவி மோகன் அண்ட் சிவகார்த்திகேயன் அந்த ப்ரோட்டகானிஸ்ட் அண்ட் ஆண்டகானிஸ்ட்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் இருக்கும். அண்ட் எனக்கு இந்த படத்தில் கேஸ்டிங் ரொம்ப ஒர்க் ஆயிருந்துச்சு, எஸ்பெஷலி ஹீரோ அண்ட் த வில்லன். ஹீரோ சிவகார்த்திகேயனுடைய ரோல் அவருடைய நேச்சுரல் ஸ்ட்ரென்த் அண்ட் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து அவர் ஒரு ஃபுல் டைம் ஆக்ஷன் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அண்ட் அவருடைய டயலாக்ஸ் அண்ட் ஆக்டிங் பர்ஃபார்மன்சஸ் இன் எமோஷனல் சீன்ஸ் இஸ் வெரி ஹார்டனிங் டு see. அண்ட் ஃபார் எனி ஃபிலிம் ஒரு வில்லனுடைய ரோல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த படத்துல ரவி மோகனுடைய கேரக்டர் ஆர்க்கும் அவர் பண்ற விஷயங்களுக்கான ஜஸ்டிஃபிகேஷனும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அண்ட் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் அ ரூத்லெஸ் வில்லன் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலி அவருக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் நடக்கிற ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ்ல ரொம்ப நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் இந்த படத்துடைய ஹீரோயின் ஸ்ரீலீலா. இது அவங்களுக்கு டெபியூ ஃபிலிம் இன் தமிழ். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கோப்ல அவங்க ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அடுத்து இந்த படத்துல இன்னொரு முக்கியமான கேரக்டர் அதர்வா. சிவகார்த்திகேயனோட பிரதரா நடிச்சிருக்காரு. அவருடைய மேக்ஸிமம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் சிவகார்த்திகேயன் அண்ட் ஸ்ரீலீலா கூட மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு ஸ்டைலிஷ் அண்ட் ஸ்வாக் காலேஜ் பாயா அதர்வா அவருடைய ரோலை நீட்டாவே பண்ணியிருந்தாரு. அண்ட் சிவகார்த்திகேயன் மாதிரியே இந்த படம் இன்னொருத்தருக்கும் ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம் ஜிவி பிரகாஷ். அவருடைய 100th படமான இதில் அவருடைய மியூசிக் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரக்கூடிய சாங்ஸ் அண்ட் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் வர ரத்னமாலா சாங்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன் இன்டர்வல் அண்ட் கிளைமேக்ஸ் அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் சீன்ஸ், அந்த எலிவேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபார் எனி பீரியட் ட்ராமா ஃபிலிம் அதோடைய ஆர்ட் ஒர்க்கும் செட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த படம் 1960s டைம்லைனில் செட் பண்ணியிருந்தாலும் அதில் வர எக்யூப்மெண்ட்ஸ் லைக் டெலிஃபோன்ஸ் ஆகட்டும், ரெக்கார்டிங் டிவைசஸ் இன் நேஷனல் ரேடியோ அண்ட் ப்ரொட்டஸ்ட் நடக்கக்கூடிய இடத்துல யூஸ் பண்ணியிருக்க செட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் மேக்கிங் அண்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூமே ரொம்ப எவிடெண்ட்டாக தெரிஞ்சிச்சு. அண்ட் அடுத்து எனக்கு இந்த படத்தில் ஒர்க்கான விஷயங்கள் சினிமாட்டோகிராஃபி அண்ட் ஆக்ஷன் சீக்வன்சஸ். இந்த படத்தில் மேக்ஸிமம் சீன்ஸ் ப்ரொட்டஸ்டிங் அண்ட் க்ரௌட் எல்லாமே அதிகமாக இருக்கிற சீன்ஸாக இருந்தாலுமே அந்த கேமரா ஒர்க் அண்ட் ஸ்டன் சீக்வன்சஸ் கொரியோகிராஃபி ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க, இன்க்ளூடிங் கிளைமேக்ஸ் ஃபேஸ் ஆஃப் பிட்வீன் ஹீரோ அண்ட் வில்லன். அண்ட் எனி பவர்ஃபுல் ஸ்டோரி ரிக்வயர்ஸ் பவர்ஃபுல் டயலாக். மொழி ஆர்வத்தையும் அரசியலையும் பேசக்கூடிய இந்த படத்துல டைட்டில் இருந்து டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த தீ பரவட்டும் அப்படின்றத என்னதான் சென்சார் போர்டில் மாற்றி இருந்தாலும் படத்தில் அங்கங்கே வர டயலாக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. அண்ட் வாட்ச் அவுட் ஃபார் இந்த சர்ப்ரைஸ் கேமியோஸ். படத்துடைய பிகினிங்கில் வரக்கூடியதாகட்டும், படத்துடைய எண்டிங்கில் ஆகட்டும், சர்ப்ரைஸ் கேமியோஸ் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் படத்தில் எனக்கு என்ன ஒர்க் ஆகலை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எமோஷ்னல் சீன்ஸ் என்னதான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும், டயலாக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதோடைய எக்ஸிக்யூஷன் எங்கேயோ லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. எமோஷ்னலாக அந்த சீன்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியல. எஸ்பெஷலி டுவர்ட் த எண்ட் மற்ற லாங்குவேஜஸ் அண்ட் அந்த அந்த லாங்குவேஜஸ் பேசக்கூடிய மக்கள் ஹிந்தியை எப்படி எதிர்த்தாங்க அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக நடந்த சில விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. அண்ட் அடுத்து இந்த படத்தில் ஸ்ரீலீலாவுடைய கேஸ்டிங் அண்ட் கேரக்டரைசேஷன் ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அந்த ரோலுக்கு அவங்க எதுக்கு ஒரு தெலுங்கு பேசுகிற ஒரு தெலுங்கு பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு பொண்ணாக காட்டணுன்றது ஜஸ்டிஃபை பண்ணலை. அண்ட் டுவர்ட் த எண்ட் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் வரக்கூடிய எமோஷனல் சீன் ஒரு தமிழ் நேட்டிவ் ஸ்பீக்கரோ ஒரு ஆர்டிஸ்டோ பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. அண்ட் அடுத்து எனக்கு இந்த படத்துல பெரிய டிராபேக்காக இருந்தது, இந்த படத்துல வர ரொமான்டிக் போர்ஷன்ஸ் ரொம்ப லென்த்தியா இருந்துச்சு. அண்ட் அட் டைம்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபோடைய ஸ்பீடை இதை கம்மி பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகல. அண்ட் ஃபைனலி எனக்கு என்ன புரியலனா, இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டோரியை எதுக்கு ஒரு டிஃபால்ட் கமர்ஷியல் மூவி டெம்ப்ளேட்குள்ளே கொண்டு வரணும்?
ஆடியன்ஸ்க்கு தியேட்ரிக்கல் மொமெண்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து ஆக்டர்ஸை கேஸ்ட் பண்ணி அந்த எலிவேஷன் பண்ணுறது சம்டைம்ஸ் ஓவர் டூ ஆகிடுது. அண்ட் இந்த படத்துக்கு எஸ்பெஷலி அது ஃபிட்டே ஆகலை. இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, என்னதான் இந்த படத்தில் சில குறைகள் இருந்தாலும் இது நம்ம வரலாற்றில் நடந்த கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு கதை. இந்த மாதிரி படத்தை நம்ம சப்போர்ட் பண்ணுறதுனால அடுத்து இந்த மாதிரியான கதைக்களங்களை எடுத்து படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு டைரக்டர் தைரியமாகவும் இன்னும் உண்மையாகவும் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஃபார் மோர் contents like this, please subscribe.